பைக் டாக்ஸி என்ற புதிய போக்குவரத்து சேவையை மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் தொடங்கியுள்ளனர். இதை பொதுமக்கள் பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சென்னை போன்ற பெருநகரங்களில் பொதுமக்களின் போக்குவரத்து வசதிக்காக பேருந்து, ரயில், கால் டாக்ஸி போன்ற எத்தனையோ வாகனங்கள் உள்ளன. ஆனால் புதிய முயற்சியாக மாற்றுத்திறனாளிகள் தங்களது சொந்த வாகனத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்றனர். இதற்கு மாவுலா என பெயரிட்டுள்ளனர். முதற்கட்டமாக 10 இருசக்கர வாகனங்களை கொண்டு சென்னை சென்ட்ரல், எழும்பூர், மெரினா, பிராட்வே உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்னையை சுற்றி 40 கிலோமீட்டர் வரையிலும் பயணிகளை அவர்கள் விரும்பிய இடத்தில் கொண்டு சேர்க்கின்றனர். எங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் ஓட்டுறோம்ல, எங்களுக்கு உரிய உரிமம் வழங்கணும். ஏன்னா அரசிட்ட நாங்கள் இதை முறையீடு பண்ணியிருக்கோம். அதுக்கு கடிதம்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தா இன்னும் நாங்கள் அதிகமாக இதை செய்யலாம். மக்களுக்கும் சேவை செய்வதோடு எங்களுடைய பொருளியல் தேவைகளையும் நாங்கள் இதில் தீர்த்துக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் உயரும். முதல் 2 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்படும் கட்டணம் பின்னர் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் குறைந்து கொண்டே வருகிறது. போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் சமயங்களில் இதுபோன்ற இருசக்கர பயணம் மூலம் கை கொடுப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் மாற்றுத்திறனாளிகள். ஆஸ்பத்திரியாண்ட நான் ஒரு வாட்டி நிற்கிறப்போ போலீஸ்கார் இதை பார்த்துட்டு என்ன போர்டு பாது என்ன ஓரமாக சொன்னார். என்ன போர்டு இதுன்னாரு. மாற்றுத்திறனாளி உலா சார்ன்னு. அப்படின்னா என்னன்னு கேட்டார். மாற்றுத்திறனாளி உலா சார், நாங்களாம் சொந்தமாக பைக் டாக்ஸின்னு ஓட்டுறோம் சார் அப்படின்னா. அவர் எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு கை குத்தி கிள்ளி மொத்தம் கொடுத்து, ரொம்ப நல்ல காரியம்பா, பண்ணுப்பா, நிறைய பேர் ரோட்டில் முடியாதவங்களா நம்மளால எதுவும் முடியாது பிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுமே நீங்கள் இதை வாழ்ந்து காட்டுறீங்களே, இது நல்ல விஷயம், நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, என்னை போல் மாற்றுத்திறனாளி எல்லாருமே நம்மளால எதுவும் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, நம்மளால எல்லாம் முடியும்ன்ட்டு இதுலேயே இறங்கி எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றது என்னோட வேண்டுதல். மாற்றுத்திறனாளிகள் ஓட்டும் இருசக்கர வாகனத்தில் முன்புறம், பின்புறம் பைக் டாக்ஸி என எழுதப்பட்டிருக்கும். தொடர்பு எண் 7358057020 என ஒட்டப்பட்டிருக்கும். தங்களது இந்த இருசக்கர வாகனத்தில் நம்பிக்கையோடு பயணிகள் பயணம் மேற்கொள்ளலாம் என மாற்றுத்திறனாளிகள் கூறுகின்றனர். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வாய்ப்பால் நாங்கள் சேவை செய்ய விரும்புகிறோம். முக்கியமாக எல்லாம் நார்மலாக இருக்கிறவங்க தான் சேவை செய்ய முடியும்னு இல்லை, எங்களாலேயும் சேவை செய்ய முடியும். அதுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பங்களிப்பும் இதில் இருந்தால் தான் எங்களோட வாழ்வாதாரத்துக்கும் ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். இதுபோன்ற வாகன சேவை செய்ய வசதியாக வாகனம் ஓட்ட தகுதி உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் அனுமதி வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிராஃபிக் போலீஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க என்னை பார்த்தே சொல்லுவாங்க, பைக் சவாரி, சில பைக் டாக்ஸின்னு. எப்படி சவாரி எல்லாம் நல்லா போதா, எவ்வளோ வருது, அவங்களே என்கரேஜ்மெண்ட்டாக பற்றுவாங்க. அப்புறம் சென்ட்ரலுக்குள்ளே பல ஆட்டோ வரங்க என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியில் ஒரு ஆட்டோ மேனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் உள்ளே இருக்கிற 2 ஆட்டோ மேன் ரொம்ப என்கரேஜ் பண்ணி எனக்கு சவாரியும் ஏற்று கொடுப்பாங்க. அவங்க பேர் சிவகுமார் அண்ட் சாந்தகுமார். வெளியில் ஒரு ஆட்டோக்கு இருக்காரு. அவர் பேர் வீரா, சுரேஷ் அண்ட் வினோத். அவங்க ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா பொதுமக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில நேரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. ஆனால் சில மக்கள் இதை பார்த்து என்ன புதுசாக இருக்குன்ட்டு ஏறி பார்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கிறாங்க. சென்னையில் இருசக்கர வாகனம் வைத்துள்ள மாற்றுத்திறனாளிகள் மாவுலா திட்டத்தில் இணைந்து தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் இவர்கள் நம்பிக்கை அளிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.